ஹாய் ஆல், வெல்கம் டு டியூட்டர்ஃப்ளிக்ஸ். நம்ம நேற்று லிமிட் அண்ட் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ்க்கு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். அதில் ஒரு சின்ன கான்செப்டை மட்டும் நான் சொல்லாமல் விட்டுட்டேன். என்ன அப்படின்னா, இப்போ 0/0 இருந்துச்சு அப்படின்னா நம்ம மேத்தமெட்டிக்கலாக என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம்னு சொல்லுவோம். அதை வந்து ஜீரோன்னு நம்ம சொல்ல மாட்டோம். 0/0, ∞/∞, இதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம்னு சொல்லுவோம். இப்போ இந்த சம்முக்கு நம்ம நேற்று பார்த்த சம்மே தான். டைரெக்டாக 2 அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சிது? 0/0 கிடைச்சிது. அதை நான் நேற்று வந்து ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டேன். பட் ஈக்குவல் டு 0 கிடையாது, அது இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம். ஓகேவா? அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இதை ரேஷனல் டைப்பில் ஏதாவது பண்ண முடியுமான்னு செக் பண்ணலாம். இப்போ மேலே இருக்கிற நம்பர் பாருங்கள், z² - 4. இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னு உங்களால் கெஸ் பண்ண முடியுதா? a² - b², அதாவது z² - 2² ஃபார்மேட்டில் இருக்கா? அப்போ எப்படி அதோட எக்ஸ்பான்ஷன் வரும்? a + b × a - b. அப்போ என்னன்னு எழுதிக்கலாம்? z² - 2² = z + 2 × z - 2ன்னு நம்ம எழுதிக்கலாமா? அப்போ இந்த கொஸ்டின் எப்படி மாறும்? லிமிட் z → 2 மேலே z + 2 × z - 2 divided by z - 2. அப்போ இந்த z - 2 z - 2 கேன்சல் பண்ணலாமா? நமக்கு பேலன்ஸ் என்ன இருக்கும்? z + 2 மட்டும் இருக்கும். இப்போ இந்த zக்கு லிமிட் வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 2 + 2 = 4. 4 தான் இதோட லிமிட். ஓகேவா? நான் நேற்று மாற்றி சொல்லிட்டேன். இன்டிட்டர்மினன்ட் ஃபார்முக்கு அடுத்தது என்ன பண்ணணும்னு நான் சொல்லாமல் விட்டுட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள். Limit z tends to 0, f of z = limit z tends to 0, z conjugate divided by z does not have a limit as z tends to 0. z tends to 0ங்கிறது இதுக்கு லிமிட் கிடையாது அப்படின்னு நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு லிமிட் z tends to 0, z கான்ஜுகேட்டோட வேல்யூ என்ன? x - iy. z ஓட வேல்யூ x + iy, z கான்ஜுகேட்னா z - iy இல்லையா? அடுத்தது நம்ம எப்பயும் போல் என்ன எழுதிக்கலாம்? லிமிட் x tends to 0, y tends to mx. ஏன் நான் டைரெக்டாக mx போடுறேன் அப்படின்னா இதுக்கு 0ங்கிறது ஒரு வேல்யூ கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க நமக்கு. ஸோ நம்ம வந்து தேர்ட் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா தான் ஃபர்ஸ்ட் 2 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ நம்ம டைரெக்டாக தேர்ட் கண்டிஷனுக்கு போயிட்டோம். ஓகேவா? x - iy divided by x + iy. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும்? லிமிட் x tends to 0, yக்கு பதிலாக mx சப்ஸ்டியூட் பண்ணலாம். x - i mx divided by x + i mx. இப்போ இந்த 2 டேர்ம்லேருந்தும் x நம்ம காமனாக எடுக்கலாம் இல்லையா? காமனாக எடுத்தால் என்ன வரும்? லிமிட் x tends to 0, மேலே x காமனாக எடுத்தால் 1 - im divided by கீழே x காமனாக எடுத்தால் 1 + im. இந்த எக்ஸையும் நம்மளால் கேன்சல் பண்ண முடியும் இல்லையா? இப்போ பாருங்கள், மேலே 1 - im, கீழே 1 + im. இதை வச்சு நம்ம என்ன கேன்சலேஷனும் பண்ண முடியாது. x tends to 0ன்னு போடுறதுக்கு இங்கே x வேல்யூஸும் கிடையாது. அப்போது 0ங்கிற ஒரு லிமிட்டை பொறுத்து இதுக்கு நம்மளால் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண முடியாது, லிமிட் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ z tends to 0ங்கிறது இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு லிமிட் கிடையாது. ஓகேவா? நேற்று ஒரு போட்டிருக்கோம், பட் நேற்று ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு. அதனால தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு திருப்பி போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா படிக்கும் போதே தெளிவாக படிச்சிடணும். அடுத்த டாபிக் போனதுக்கப்புறமா இதை விட்டுறக்கூடாது. ஓகே, அதனால தான் இந்த வீடியோ இப்போ போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், மேலே இருக்க 1 - imக்கு கீழே 1 + im இருக்குது. இப்போ mக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு டிஃப்ரெண்ட் லிமிட்ஸ் தான் கிடைக்கும். ஸோ z tends to 0வை பொறுத்து நமக்கு லிமிட் கிடையாது, does not exist. ஓகேவா? அடுத்தது பாருங்கள். இது கிட்டத்தட்ட நம்ம ஃபஸ்ட்டு சம் மாடலே தான். இசட்டுக்கு பதிலாக x இருக்குது, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு சம்மில் வந்து இதை ரேஷனல் டைப்பில் நம்ம பிரிச்சிட்டோம். a² - b² ஃபார்மேட்டில் பிரிச்சிட்டோம். இஃப் சப்போஸ் அது பிரிக்க முடியாத ஃபார்மேட்டில் நமக்கு ஒரு வேளை சம் கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு நான் இப்போ சொல்லிடுறேன். ஓகேவா? மேக்ஸிமம் உங்களால் பிரிக்க முடியாத பட்சத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா எல் ஹாஸ்பிட்டல் ரூல் நம்ம யூஸ் பண்ணணும். எல் ஹாஸ்பிட்டல் ரூல்னு சொல்லுவோம், லோபிதால் ரூல்னு சொல்லுவோம். எல் ஹாஸ்பிட்டல் ரூல்னா என்ன அப்படின்னா லிமிட் x tends to c, f of x divided by g of x அப்படின்னு நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா லிமிட் x tends to c,
f dash of x divided by g dash of x. இதுதான் எல் ஹாஸ்பிட்டல் ரூல். இதை நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்மளோட ஆன்சர் இன்டிட்டர்மினன்ட் ஃபார்மில் நமக்கு கிடைக்கும்போது யூஸ் பண்ணுவோம். அதாவது 0/0, ∞/∞, இந்த மாதிரி இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம் கிடைக்கிற இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? எல் ஹாஸ்பிட்டல் ரூல் யூஸ் பண்ணுவோம். எல் ஹாஸ்பிட்டல் ரூல்னா என்ன அப்படின்னா கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனுக்கு சீங்கிற லிமிட் நமக்கு கொடுத்துருக்காங்கன்னா அது இன்டிட்டர்மினன்ட் ஃபார்மில் கிடைக்குது அப்படின்னா அதோட ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் எஃப்னா எஃப் டேஷ், ஓகேவா? ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு அந்த லிமிட்டை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணனா இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சப்போஸ் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் அதே மாதிரி இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக செகண்ட் டெரிவேட்டிவ் போகலாம். எத்தனை டெரிவேட்டிவ் வேணாலும் போகலாம். ஒரு டெரிவேட்டிவ்ல ஆன்சர் வரணும்னு அவசியம் கிடையாது, ஓகேவா? இப்போ புரிஞ்சிச்சா எல் ஹாஸ்பிட்டல் ரூல் என்னென்னு? கொடுத்துருக்கிற கொஸ்டினோட டெரிவேட்டிவ்க்கு நம்ம அந்த லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். மேலே பாருங்கள், x square minus 4 divided by x minus 2. இதுதான் நம்ம கொஸ்டின். லிமிட் x tends to 2. இப்போ மேலே பாருங்கள், இதோட டெரிவேட்டிவ் என்ன வரும்? எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது மேலே 2x மைனஸ் கான்ஸ்டன்ட் டேர்ம் 0 ஆகிடும். கீழே எக்ஸோட டிஃப்ரென்ஷியேஷன் என்ன? 1, கான்ஸ்டன்ட் டேர்ம் 0 ஆகிடும். நெக்ஸ்ட்டு போய் எக்ஸுக்கு 2 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் மேலே 2 into 2 டிவைடட் பை கீழே 1, 4 தான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஏன்னா ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு நம்ம ஆல்ரெடி ரேஷனல் டைப்பில் பார்த்துட்டோம். அது பண்ணாலும் 4 தான் ஆன்சர் வரும். பட் எல் ஹாஸ்பிட்டல் ரூல் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் எகெயின் அந்த சம்மை நான் எழுதி அந்த ஃபார்மேட்டில் போடுறேன். அப்பயும் நமக்கு 4 தான் கிடைக்கும். சப்போஸ் நமக்கு இதை பிரிக்க முடியல அப்படின்னா நீங்கள் இந்த ஃபார்மேட் தான் யூஸ் பண்ணி ஆகணும். அதனால தான் இந்த ஃபார்மேட்லேயும் சொல்லி கொடுத்துட்டேன், ஓகேவா? இப்போ லிமிட் கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு டெஸ்ட்டுக்கு உண்டான வீடியோ உங்களுக்கு நாளைக்கு மார்னிங் போஸ்ட் ஆகும். தேங்க்யூ.